சொல்லுங்க ஐயரு. ஜாதகம்லாம் ஒத்து போகுதுல்ல. பையனுக்கு பொண்ணுக்கும் ஜாதகம் நல்லா ஒத்து போகுது. இப்ப நிச்சயதார்த்தத்துக்கான தேதி மட்டும் தான் குறிக்கணும். குறிச்சிடலாமோ? நீ என்னம்மா சொல்ற நீ? குறிச்சிடலாமா தங்கச்சி? ஆ குடிச்சிடலானே. அப்புறம் என்ன ஐயரு, குறிச்சிடுங்க. நான் வரும்போது பார்த்துட்டு தான் வந்தேன். வியாழக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே நீங்க வச்சிடுங்க. அப்போ அதையே ஃபிக்ஸ் பண்ணலாம். தங்கச்சி நீ என்னம்மா சொல்ற? அண்ணா, வர வியாழக்கிழமைக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடலாம்ல, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, அதெல்லாம் முடிச்சிடலாம். சரிண்ணே, அப்போ அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஹலோ, சூர்யா ஸ்பீக்கிங். சார், நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். நேராக க்ளோ சீரமில் நடந்த அந்த கேஸை பற்றி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் பேசணும். சொல்லுங்கள், ஏதாச்சும் அப்டேட்டா? சார், ஒரு சஸ்பெக்ட் தானாகவே வந்து சரண்டர் ஆகிருக்கான். என்னது? வாட்? சரண்டர் ஆயிருக்கானா? அது தானாகவே வா? ஆமாம் சார். இந்த சீரம் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சரண்டர் ஆயிருக்கான். இவ்வளோ சீக்கிரமாவா? சரி, எவிடன்ஸ் ஏதாச்சும் வெரிஃபை பண்ணினீங்களா? சில விஷயத்த என்கொயரி பண்ணியிருக்கோம். அப்புறம் சில டீட்டெயில்ஸ் அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான். ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணினீங்களா? செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். ஆனால் இந்த கேஸில் இவன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து சரண்டர் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது சார். எனக்கும் சேம் ஃபீல் தான். எனக்கு இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தெரியலை. அதனால தான் சார் உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறதுக்காக கால் பண்ணணும். நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். நான் இன்னும் 20 மினிட்ஸில் ஸ்டேஷனில் இருப்பேன். ஓகே சார், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அந்த சார் வர வரைக்கும் இப்படியே நீ இருக்கல. உன் வாயிலேருந்து உண்மை வர வரைக்கும் உன்னை நாங்கள் கண்டிப்பாக விட மாட்டோம். சார் நான் அதை பண்ணலன்னு ஒத்துக்கிட்டேன்னு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் வேணும்? அடைச்சி வாயை பொத்து நீ சொன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா? உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்குடா. மவனை மாட்டு வில வச்சு செஞ்சிடுவேன். அப்புறம் என்ன ஐயரு, அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஏங்க, என்னடி சொல்லு. இல்ல, இவங்க என்ன வர வியாழக்கிழமை ஃபிக்ஸ் பண்றாங்க. கார்த்திக் கிட்ட நம்ம இன்னும் பேசவே இல்லை. அவன் என்ன சொல்றான்னு வேற தெரியல. இப்போ என்னங்க பண்றது? இங்க பாரு, நம்ம முடிவு தான் நம்ம பையனோட முடிவும். இதுல என்ன இருக்கு? நம்ம நிச்சயதார்த்தம் தானே பண்றோம், ஏதோ கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி பண்ற. அவன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவன் போனை அட்டன் பண்ணும் போது சொல்லிக்கலாம். இல்லைங்க, இருந்தாலும் ஏய் சும்மா இரி. தேதியே குறிச்சிட்டாங்க, இப்போ வந்து பேசிட்டு நிக்கிற. சரி அப்போ நான் கிளம்புறேன். நல்லபடியா நடக்கும், எந்த கவலையும் படாதீங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் சீக்கிரம் சந்தோஷம் தேடி வரும். ரொம்ப நல்லது ஐயரே. சரி அப்ப நான் கிளம்புறேன். வாங்க, நான் போய் விட்டுட்டு வரேன் உங்களை. சரிப்பா. சார், வாங்க சார். அவர் தான் வாண்டடாக வந்து சரண்டர் ஆனவரா? ஆமாம் சார். நீங்கள் போய் பேசுங்க. ம் ஓகே. உன் பேர் என்ன? விக்ரம் சார். விக்ரம், நீ தான் மீரா க்ளோசிரமோட கேஸில் நான் தான் இதெல்லாம் பண்ணணும்னு வந்து சரண்டர் ஆனியா? ஆமா சார், நான் தான். சரி சரி, எப்படி பண்ணன சொல்லு. சார் நான் ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். சரி, எந்த கெமிக்கல்? அது அது அந்த ஃபார்முலா கெமிக்கல் சார். ஓஹோ, ஃபார்முலா கெமிக்கலா? சரி, பேர் இல்லையா அதுக்கு? அது அது எனக்கு எக்ஸாக்டா தெரியாது சார். நீ தானே அந்த கெமிக்கலை மிக்ஸ் பண்ண, அப்புறம் எப்படி உனக்கு பேர் தெரியாம இருக்கும்? அது அது வந்து பரவாயில்ல, நீ டென்ஷன் ஆகாத. நீ சொல்லும் போதே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த ஃபேக்டரி லேஅவுட் நீ எந்த செக்ஷன்ல வேலை பார்த்த? அது அது பேக் சைட் சார். ஓஹோ, அப்படியா? ஆனா பேக் சைடுல மிக்சிங் யூனிட்டே இல்லையே, ஸ்டோரேஜ் ரூம் தான் இருக்கு. ஐயோ, இவர் திருவி திருவி கேட்கறத பார்த்தா நம்மளை கண்டுபிடிச்சிருவாரு போலயே. ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ஆ உன்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஆனா முழுசா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. சார், இவனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. சார் நான் தான் சார் பண்ணினேன் அதை. சரி, யார் உன்னை அனுப்புனாங்க? சார் நான் தான் சார் அதை பண்ணினேன். இல்ல, கன்ஃபார்ம் நீ இல்ல. நீ சொன்ன ஒரு விஷயம் கூட கரெக்ட் இல்ல. நீயா தானா வாண்டடா வந்து சரண்டர் ஆயிருக்க. அதாவது உன்னை யாரோ அனுப்பியிருக்காங்க. யார் அது? விக்ரம், இது உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத கேம்.
இதுல நீ இப்பவே உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாம நீ இங்க இருந்து வெளில போகலாம். இல்லனா முழுசா எல்லா பிளேமையும் நீ தான் ஏத்துக்கணும். பரவாயில்லையா? சரி சார், சரி சார், நான் இதை பண்ணலதான், ஒத்துக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே. யாரு உன்னை அனுப்புனாங்க? என்ன ஒருத்தி அப்ரோச் பண்ணா சார். ஜஸ்ட் நான் அவ சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சேன். யார் அந்த ஒருத்தி? சார், வெளியில மீடியா வந்துட்டாங்க. கேஸ் லீக் ஆயிடுச்சு சார். இப்போ நான் உன்னை விட்டுட்டு போறேன். இப்போ நீ சொல்ல வந்த அந்த பேரை நாளைக்கு எல்லாரும் முன்னாடி உன்னை நான் சொல்ல வைப்பேன். சார், வெளியில சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வரீங்களா? ம், ஓகே. ஒழுங்கு மரியாதையா எழுந்திருச்சுட்டு நான் உட்காரணும். ஏய் முடியாதுடி, அங்கேயே நில்லு. நான் அக்கா பக்கத்துல உட்காந்துருந்தா உனக்கு என்ன வயிறு எரியுதா? இங்க பாரு, நான் உன்னை விட பெரியவன், எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடு. அப்படியே இருந்தா ஃபர்ஸ்ட் பார்வதி அக்காவை தான் நிக்க வைக்கணும். அடிப்பாவி, இந்த சாக்குல என்ன பெரியவன் சொல்றியா ரொம்ப? ச்சே, என்னக்கா இப்படி சொல்றீங்க? உங்களை போய் நான் அப்படி பேசணும்னா? பேசக்கூடிய ஆளு தாண்டி. அக்கா உங்களை உண்மையில நான் மிஸ் பண்ணேன். எங்க போயிருந்தீங்க? வீட்டுல ஃபங்க்ஷன் தான் போயிட்டு வந்தேன். சரி சரிக்கா, எல்லாம் முடிஞ்சிச்சா? நல்லபடியா முடிஞ்சிச்சு. சரிக்கா. ஏன் தரா, நானும் தான் போனேன், என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்ட்டேன். ஐயோ கனிக்கா, நீங்களும் எதாட்டீங்களா? நான் உங்களை பார்க்கவே இல்லக்கா. போ தரா, பேசாத என்கிட்ட. ஐயா அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, நான் சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா இங்க நின்னுட்டு இருக்கு, என்ன பார்க்கலங்கிற? பின்ன உங்களுக்கு முன்னாடி பெரிய உலக உருண்டையே நிக்குது, அப்புறம் எங்கேருந்து நான் உங்களை பாக்குறது? இதான் சாக்குன்னு இப்ப என்ன உலக உருண்டைங்கிற? வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுல. ஏய் சும்மானே இருங்க, ரெண்டு பேரும் என்ன இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஆமா நீ என்ன இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாவே இருக்க? உனா இப்ப என்கிட்ட வந்துடுவீங்களே, இதுக்கு தாண்டி உங்ககிட்ட வாயே திறக்கிறது கிடையாது, அதனால தான் உங்க பக்கம் கூட நான் வர்றது கிடையாது. சரி விடு, வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும். எதுக்குடி நான் போய் வாங்கணும் அந்த அடிய? எதுவுமே இல்லாம நல்லா தானே இருக்கேன், வாண்டடா வந்து நான் ஏன் மாட்டணும்? பாரு சாரா, வாழ்க்கைனா அடிகள் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. காசு பணம் நிறைய இருந்தாலும் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, இனிமே செய்யறதுக்கு ஒரு விஷயமும் இல்லைன்னா அது வாழ்க்கையா? நீயே சொல்லு. காசு பணம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நமக்கு எனிமீஸ் வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும், நம்மளே கிரியேட் பண்ணணும் எல்லாத்தையும். ஏன் நான் இப்ப நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? உன் லைஃப் ரொம்ப போரிங்கான லைஃபா இருக்கு. நீ என்ன பண்ற? எழுந்திருக்கிற, வேலையை பார்க்குற, யார்கிட்ட பேச மாட்டேங்கிற, சாப்பிடுற, அப்புறம் தூங்குற, இதேதான் உன்னுடைய ரெகுலர் ரொட்டீனா இருக்கு. ஆனா எங்களை பாரு, எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், அப்புறம் பிரச்சனை வருது, ஃபேஸ் பண்றோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறோம். இது வந்து எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்து எங்கள் மைண்டையோ இல்லை எங்களை வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கோ இது ஒரு சான்ஸ், ஓகேவா? இதுதான் வாழ்க்கை. ஃபேமிலினாலும் இது மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் யார் யார் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம க்ரோ பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ என்னடி இப்படிலாம் தத்துவம் பேசிட்டு இருக்கு? ஏதோ வந்து கல்யாணம் கட்டி குழந்தை பெற்று மாமியார் நாத்தனார் கொடுமையெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் வாழ்ந்து முடிஞ்ச மாதிரியே பேசுற, எப்படி இதெல்லாம் உன்னால முடியுது? இல்ல இதெல்லாம் அடுத்து கத்துக்கணும். இந்த பாரு இப்ப 22 வயசாகுது எனக்கு, அடுத்து கல்யாணம் அப்பெல்லாம் ஆரம்பிக்கும்ல. தெரிஞ்சு போச்சு, எல்லாம் ஆளுக்கு ஒரு முடிவுல தான் இருக்கீங்கடி. ஏன் மது இந்த வயசு பேசுறத பார்க்கும்போது ஏதோ ஆளு பார்த்து வச்சிருப்பா போலயே. எனக்கு இப்பதாண்டி லைட்டா சந்தேகம் வருது. ஆமா உன் மேட்ரு என்னாச்சு? அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, சொல்றேன். முன்னாடி சொல்ற போய்கிட்டு இருக்கா? ஆமா சொல்றேன் அமைதியா இரு. சரி நீ ஒரு முடிவுல தான் இருக்க, தெரிஞ்சு போச்சு. இரு பரவாயில்ல, புத்தியோட இருந்த சந்தோஷம்தான். சரி நீங்களும் எங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுக்கோங்க. சரிம்மா தாயே, சொல்லிட்டீல போதும். பார்வாப்பா. சொல்லு மது. இன்னும் நம்மெல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கோம், அக்கா மட்டும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? ஏன் நீயே கேட்க வேண்டியதானே? இல்ல அவங்க ஏதோ ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களே போய் கேளுங்க. சரி இது நான் கேக்குறேன். மீரா மேம், மீராக்கா, அக்கா என்னடி ஆச்சு உங்க அக்காக்கு இவ்வளவு அமைதியா இருக்காங்க? கூப்பிட காதலி வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், அக்கா எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அக்கா என்ன ஆச்சுடி, ஏன் கத்துற? அத நாங்க உங்ககிட்ட கேட்கணும். நாங்கெல்லாம் இங்க சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன எதையும் ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கம்பெனியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா அதான் யாரோ வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ இந்த பிரச்சனை இதோட சால்வ் ஆயிடும்ல? இல்ல தாரா, வாண்டடா வந்து சரண்டர் ஆயிருக்காங்க.
அவன் தான் அதை பண்ணனானா இல்ல வேற யாராச்சும் பண்ணிட்டு இந்த பிரச்சனைய டைவர்ட் பண்ண பாக்குறாங்களான்னு தெரியலல்ல. எனக்கு எதுவும் பயமா இருக்கு, அடுத்து ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா வந்துடுமோன்ட்டு. அக்கா நீங்க தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றீங்களோன்னு நினைக்கிறேன். இல்ல பாரு, யாரோ இத பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப எப்படி இவ்வளவு சீக்கிரம் இதை முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிருவோன்ட்டு பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது பயமா? எனக்கா? இல்லவே இல்ல ருத்ரன். அப்புறம் எதுக்காக வாண்டடா போய் சரண்டர் ஆக வச்சிருக்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அவளை அடிச்சு பார்த்தேன், ஆனா அவ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால நான் கொஞ்சம் உள்ள போய் பண்ணலான்ட்டு இருக்கேன். உள்ள போயினா புரியல. உன்கிட்ட எல்லாத்தையுமே நான் தெளிவாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நடக்கும் போது நீ அதெல்லாம் பார்ப்ப. இந்த கேஸ்ல அவன் உன்னை காட்டி கொடுத்துட்டானா என்ன பண்ணுவேன்? வாய்ப்பே இல்லை. அவனே என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நான் தான் அவன்கிட்ட பேசவே இல்லையே. அப்புறம் அவன் என் முகத்தை கூட பார்க்கல. இது மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு வச்சுட்டேன். அது சரி, இது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரி. நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. மீரா, இத்தனை நாள் வெளியில இருந்து என் ஆட்டத்தை பார்த்துட்டு இருந்தில, இனிமே உனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்துகிட்டு கேம் ஆடுவேன். பார்க்க தானே போறேன். எனக்கு என்னமோ பிரச்சனை நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கோன்ட்டு தோணுது. கொஞ்சம் பயமா இருக்கு. காலையில மாதிரி தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க. வாங்க வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஆமாக்கா, தேவையில்லாம கவலைப்படாதீங்க, எந்திரிங்க. சரி வாங்க எல்லாரும் கீழே போவோம். ம்.